திண்டுக்கல் அருகே யானை தந்தத்தை கடத்தி விற்பனை செய்ய முயன்ற கேரள நபர் உட்பட 7 பேர் கூண்டோடு சிக்கியுள்ளனர். கைதானவர்களின் கைகளில் யானை தந்தம் கிடைத்தது எப்படி? யானை தந்தத்துடன் காரில் சுற்றிய கும்பல் காட்டுக்குள் கண்டெடுத்ததாக பகீர் வாக்குமூலம். வனத்துறையினரை அலறவிட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? திண்டுக்கல் நத்தம் சாலையில் மர்ம நபர்கள் சிலர் யானை தந்தம் விற்பனை செய்ய முயன்றதாக திருச்சி வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. உடனே திருச்சி வன உயிரின குற்றத்தடுப்பு பிரிவினரும் சிறுமலை வனசரக அதிகாரிகளும் இணைந்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அப்போது கருப்பு நிற ஸ்கார்பியோ வாகனத்தில் சிறுமலை பிரிவு அருகே வந்து கொண்டிருந்த நபர்களை வழிமறித்து விசாரித்தனர். வனத்துறையினரை கண்டதும் திருட்டு மொழி முழித்தவர்களை கீழே இறக்கி கார் முழுவதுமாக சல்லடை போட்டு தேடினர். அதில் காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த யானை தந்தம் வனத்துறையினரின் கண்ணில் சிக்கியது. மிரண்டு போன அதிகாரிகள் வாகனத்தில் இருந்த 7 பேரையும் திண்டுக்கல் சிறுமலை வனசரக அலுவலகத்திற்கு உடனே அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். சிறுமலை பழையூர் பகுதியை சேர்ந்த பெருமாள் வெங்கடேசன் என்பவர்கள் கடந்த 6 மாதத்திற்கு முன்பாக பன்றிமலை சோலைக்காடு பகுதியில் உள்ள வனப்பகுதியில் யானை தந்தத்தை கண்டெடுத்ததாக கூறியுள்ளனர். சிறுமலை பகுதியை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவருடன் சேர்ந்து அந்த யானை தந்தத்தை விற்க முயன்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். ஆனால் உண்மையிலேயே இந்த தந்தம் வனப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டதா இல்லை யானையை வேட்டையாடி எடுக்கப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. வனப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருந்தால் யானை தந்தத்தை வனத்துறையினரிடம்தான் ஒப்படைத்திருக்க வேண்டும். ஆனால் சட்டத்தை மீறி ஆட்களுடன் கூட்டு சேர்ந்து அதை விற்க முயன்றிருக்க கூடாது. இதனால் பிடிபட்ட 7 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த அதிகாரிகள் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.